விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள பண விஷயத்தில் நம்பிக்கை குறைவானது ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. துலாம் ராசியைப் போலவே உங்களுக்கும் இரண்டாம் வீடு குடும்பம் மற்றும் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இதனுடைய அதிபதி குரு பகவான் ஆவார். குரு பகவான் 6ஆம் வீடு அல்லது 8ஆம் வீட்டில் மறைவு பெறும் பொழுதோ அல்லது தனக்காரகன் ராகுவின் பிடியில் சிக்கி ஒரு குரு சண்டால தோஷம் போன்ற அமைப்புகளை பெறும் போதோ பண விஷயங்களில் கடுமையான நம்பிக்கை குறைவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இது யாருக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. நீங்கள் நம்பி பணத்தை கொடுத்த நபர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தையே இதுவரைக்கும் தேடி கொடுத்திருப்பார்கள். அவர்களை நம்பி நீங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ செயல்கள், அவங்க கேட்ட உதவிகளை எல்லாம் நீங்கள் செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனா நீங்க கொடுத்த ஒரு பணத்தை நம்பி தான் கொடுத்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பணத்தை உரிய ஒரு இடத்தில் சேர்க்காமல் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இழுத்து விட்டிருப்பார்கள். அதே போல் குடும்பத்தினரிடம் நீங்கள் கேட்கக்கூடிய பண உதவி கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே போய்விடலாம். அல்லது உங்களது பொருளாதார தேவைகளை மற்றவர்கள் சந்தேகத்துடன் அணுகவும் ஆரம்பிப்பார்கள். கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கணக்கு வழக்குகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போனதால் பரஸ்பரம் ஒருவர் மீது ஒருவர் திருட்டு பட்டம் கட்டக்கூடிய ஒரு சூழலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். பணம் இருக்கும் இடத்தில் பாசம் இருக்காது என்ற ஒரு கசப்பான உண்மையை இந்த ஒரு காலகட்டத்தில் கிரகங்களின் அந்தரங்கங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல உணர்த்த ஆரம்பிக்கும். இதனை உணர்ந்து கொண்டு நீங்கள் எப்படி இனிமேல் இருக்கணும் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்வீர்கள். குடும்பத்துல பணம், கடன், சேமிப்பு அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் முழு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போனதால் நம்பிக்கைக்கான ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுத்திருக்கும். ஆனா மற்ற நபர்களை நம்ம நம்பிக்கையில நம்பலாம். ஆனா இந்த மாதிரி பணம் விஷயத்திலோ, கடன் விஷயத்திலோ, சேமிப்பு விஷயத்திலோ நம்ம நம்பணும் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளைத்தான் தேடி கொடுக்கும் என்பதை விருச்சிகம் ராசி அன்பர்கள் இந்த ஒரு நாளில் புரிந்து கொள்வீர்கள். யாரோ ஒருவர் பண விஷயத்தை மறைத்திருப்பது அல்லது தவறாக பயன்படுத்தியிருப்பது பின்னால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய வந்திருக்கலாம். இதனால் இனி யாரை நம்புவது என்ற ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். பொருளாதார விஷயங்கள் குடும்ப உறவுகளையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா ஆரம்பத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருக்கும். இருந்தாலும் அதனை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டது. கணவன் மனைவி இடையே மன தூரங்கள் இப்பொழுது உருவாக ஆரம்பிக்கும். வெளியில் எல்லாமே சாதாரணமாக இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள்ள உணர்ச்சி ரீதியான தூரங்கள் ஆனது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். பேச வேண்டிய விஷயங்கள் பேசப்படாமல் போனதால் புரிதலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்திருக்கலாம். ஒருவர் மற்றொருவரின் மனநிலைமையை அறியாமல் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க மனதில் உள்ளதை எளிதில் வெளிப்படுத்தாத ஒரு காரணத்தினால் இந்த ஒரு தூரம் மேலும் மேலும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் அதிகரித்து கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியவா ஆரம்பித்திருக்கும். கலஸ்திர ஸ்தானமான 7ஆம் வீட்டிற்கு சனி மற்றும் சூரியனின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஏற்படும் போது கணவன் மனைவி இடையே ஈகோ யுத்தமானது உச்சத்தை தொட்டுவிடும். விருச்சிக ராசிக்காரங்க தங்களின் துயரங்களை வெளியில் சொல்லாமல் மௌனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இந்த மௌனத்தை உங்களுடைய துணையானது உங்களது அலட்சியமாக கருதுவார்கள். இதனாலேயே இருவருக்கும் இடையே ஒரு பெரிய மனத்தூரம் இதுவரைக்கும் உருவாகி கொண்டே இருக்கும். ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் இருவேறு உலகங்களில் வாழ்வது போன்ற ஒரு தனிமை உங்களை எப்பொழுதுமே வாட்டி எடுத்துக்கொண்டும் அது தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை நிறுத்திவிட்டு கடமைக்காக மட்டுமே வாழக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். புத்திகளில் நடக்கும் பாதக அந்தரங்கங்கள் இந்த இடைவெளியை மேலும் மேலும் அதிகமாக்கி கொண்டே இருக்கும். துணையின் பாசத்திற்காக உங்களுடைய மனமானது இயங்கினாலும் உங்களது அதீத கௌரவமும் பிடிவாதமும் உங்களை முதலில் இறங்கி போய் பேச விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டு அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மட்டுமே உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் உங்களை தேடி வந்து மலர ஆரம்பிக்கும். மனதை குறிக்கும் சந்திரன் உங்களுடைய ராசியில் பலவீனம் அடையும் குணம் கொண்டவர் என்பதால் நீங்கள் அடிக்கடி தாழ்வு மனப்பான்மைக்கும் ஏமாற்றத்திற்கும் இதுவரைக்கும் உள்ளாக்கி கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீடும் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் வீடும்
சுப கிரகங்களின் ஆதிக்க பிடிக்குள் வரும் பொழுது உங்களது சுய நம்பிக்கை அசுர வேகத்தில் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்பும் மரியாதையும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமா வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்துவிடும். என்னால் இதையும் சாதிக்க முடியும், இழந்ததை மீட்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே தங்கிக் கொண்டே தங்க இருக்கும். கடந்த கால தோல்விகளை ஒரு பாடமாக கொண்டு புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் மாறிவிடுவீங்க. உங்களது உள்ளுணர்வு மிக சிறப்பானதாக செயல்பட போவதால் எது சரி எது தவறு என்பதை துல்லியமாக கணித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகவே மாறிவிடுவீங்க. இந்த ஒரு மனமாற்றம் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு உங்களை ஒரு வெற்றியாளராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். ஒரு காலத்தில் உடைந்த நம்பிக்கை மீண்டும் இப்பொழுது கட்டி இழுக்கப்படும். உங்களை ஏமாற்றியவர்கள் கூட தங்களது தவறை உணரக்கூடும். குடும்பம், நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மீது இருந்த சந்தேகங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மீண்டும் மனதை திறந்து உறவுகளை ஏற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும். தொடங்கினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நிம்மதியான ஒரு பெருமூச்சம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் விட முடியும். இந்த நம்பிக்கை உங்களது வாழ்க்கையில புதிய உற்சாகத்தையும் மன நிறைவையுமே உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவும் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்பெற்றுவிடும். விருச்சிகம் ராசிக்காரங்களின் உறவுகள் சாதாரணமானவைகள் கிடையாது. ஆழமான உணர்வுகளால் கட்டப்பட்டவை. இனிமேல் அந்த உறவுகள் மேலும் மேலும் வலிமை பெற்றுவிடும். முன்பு இருந்த தூரங்கள் எல்லாமே குறைந்துவிடும். மனதில் இருந்த சந்தேகங்கள் நீங்கிவிடும். வாழ்க்கை துணை, குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நெருக்கங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்பதை தெளிவாக அறியக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அவர்களை நீங்க சரியான முறையில் அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கலத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் பலம் பெறும் போதும் அந்தரநாதனின் சுபயோகங்கள் கூடும் போதும் உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பு பல மடங்கு வலுப்படைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிணைப்பினால் போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஈகோ யுத்தங்கள் முடிவுக்கு வந்து பரஸ்பர ஈர்ப்பும் காதலும் அதிகரித்து விடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து துணையின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தந்து செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே மாறிவிடும். காதலிப்பவர்களுக்குள் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி திருமண பந்தத்தை நோக்கி சுமூகமாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்திக் கொள்வீங்க. உங்களை விட்டு விலகி சென்ற நெருங்கிய நண்பர்களோ அல்லது சுற்றத்தாரோ தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் வந்து நட்பு கரத்தை நீட்டவோ ஆரம்பிப்பார்கள். சமூக வட்டாரத்தில் உங்களது நம்பகத்தன்மை கூடுவதால் புதிய நல்ல மனிதர்களின் அறிமுகமும் அவர்களுடனான நீண்ட கால பிணையும் உங்களுக்குள்ள பெரும் ஒரு தார்மீக பலத்தையே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய அந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய நம்பிக்கை மீண்டும் உங்களை தேடி வந்து மலர ஆரம்பிக்கும். மனதை குறிக்கும் சந்திரன் உங்களுடைய ராசியில் பலவீனம் அடையும் குணம் கொண்டவர் என்பதால் நீங்கள் அடிக்கடி தாழ்வு மனப்பான்மைக்கும் ஏமாற்றத்திற்கும் இதுவரைக்கும் உள்ளாக்கி கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் தற்போது பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீடும் பாக்கிய ஸ்தானமான 9ஆம் வீடும் சுப கிரகங்களின் ஆதிக்க பிடிக்குள் வரும் பொழுது உங்களது சுய நம்பிக்கை அசுர வேகத்தில் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மதிப்பும் மரியாதையும் இனிமே வரக்கூடிய நாட்களை நிச்சயமா வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்துவிடும். என்னால் இதையும் சாதிக்க முடியும், இழந்ததை மீட்க முடியும் என்ற நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்போதுமே தங்கிக் கொண்டே தங்க இருக்கும். கடந்த கால தோல்விகளை ஒரு பாடமாக கொண்டு புதிய உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் மாறிவிடுவீங்க. உங்களது உள்ளுணர்வு மிக சிறப்பானதாக செயல்பட போவதால் எது சரி எது தவறு என்பதை துல்லியமாக கணித்து முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகவே மாறிவிடுவீங்க. இந்த ஒரு மனமாற்றம் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு உங்களை ஒரு வெற்றியாளராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். ஒரு காலத்தில் உடைந்த நம்பிக்கை மீண்டும் இப்பொழுது கட்டி இழுக்கப்படும்.
உங்களை ஏமாற்றியவர்கள் கூட தங்களது தவறை உணரக்கூடும். குடும்பம், நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை மீது இருந்த சந்தேகங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும். நீங்கள் மீண்டும் மனதை திறந்து உறவுகளை ஏற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும். தொடங்கினால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளும் நிம்மதியான ஒரு பெருமூச்சம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் விட முடியும். இந்த நம்பிக்கை உங்களது வாழ்க்கையில புதிய உற்சாகத்தையும் மன நிறைவையுமே உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். இதுவும் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உறவுகள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வலுப்பெற்றுவிடும். விருச்சிகம் ராசிக்காரங்களின் உறவுகள் சாதாரணமானவைகள் கிடையாது. ஆழமான உணர்வுகளால் கட்டப்பட்டவை. இனிமேல் அந்த உறவுகள் மேலும் மேலும் வலிமை பெற்றுவிடும். முன்பு இருந்த தூரங்கள் எல்லாமே குறைந்துவிடும். மனதில் இருந்த சந்தேகங்கள் நீங்கிவிடும். வாழ்க்கை துணை, குழந்தைகள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நெருக்கங்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்பதை தெளிவாக அறியக்கூடிய ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அவர்களை நீங்க சரியான முறையில் அறிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கலஸ்திரஸ்தானமான 7ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் பலம் பெறும் போதும், அந்தரநாதனின் சுபயோகங்கள் கூடும் போதும் உறவுகளுக்குள் இருக்கும் பிணைப்பு பல மடங்கு வலுப்படைய ஆரம்பிக்கும். அந்த ஒரு பிணைப்பினால் போதுமான அளவுக்கு வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஈகோ யுத்தங்கள் முடிவுக்கு வந்து பரஸ்பர ஈர்ப்பும் காதலும் அதிகரித்து விடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து துணையின் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தந்து செயல்படக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நல்லதாகவே மாறிவிடும். காதலிப்பவர்களுக்குள் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கி திருமண பந்தத்தை நோக்கி சுமூகமாகவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்திக் கொள்வீங்க. உங்களை விட்டு விலகி சென்ற நெருங்கிய நண்பர்களோ அல்லது சுற்றத்தாரோ தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களுடன் வந்து நட்பு கரத்தை நீட்டவோ ஆரம்பிப்பார்கள். சமூக வட்டாரத்தில் உங்களது நம்பகத்தன்மை கூடுவதால் புதிய நல்ல மனிதர்களின் அறிமுகமும் அவர்களுடனான நீண்ட கால பிணையும் உங்களுக்குள்ள பெரும் ஒரு தார்மீக பலத்தையே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கா இல்லையா